வர வர இந்த வீட்ல நிம்மதியா உட்காந்து சாப்பிட கூட முடியல. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம். சார் சார் சார், எழில் சத்தம் போட்டதுல ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டா போல இருக்கே, பாவம். இதுக்கு மேல இவருக்கு என்னதான் பண்ணுவாங்க? நல்லது பண்ணாலும் கோவப்பட்டா நாம என்ன பண்றது? அன்னைக்கு நம்ம அவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்டும் கோபம் குறையுதா? மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு போறாரு. இனிமே நாமளும் அவர்கிட்ட போய் சும்மா சாரு சாருன்னு நிக்க கூடாது. நமக்கு ரோஷம் இல்ல. ஆனா நமக்கு டைமும் இல்லையே. நார்வே போறதுக்குள்ள எப்படியாவது இவர் குழந்தைங்களை பாத்துக்கிற மாதிரி சூழ்நிலைய கிரியேட் பண்ணணும். அதுக்கு எழில் சார் பழைய மாதிரி இல்லனாலும் கொஞ்சமாவது நம்ம பேச்சு கேட்டா தானே முடியும். இப்படி இருந்தா எப்படி நடக்கும்? என்ன பண்றது? அவரு சத்தம் போட்டதுல ரொம்ப மூட் அவுட் ஆயிட்டா போல இருக்கு, பாவம். இவகிட்ட நேரா போய் நின்னு ஆறுதலும் சொல்ல முடியாது. இவ என்னவா நம்புறாளோ அதே வழியில தான் இவளுக்கு இந்த குடும்பத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி புரிய வைக்கணும். ஏய், இந்த பக்கம் சுடர். இங்க 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 பாரு. நீங்களா? நான் ஏதோ பேயோ பிசாசோன்னு பயந்துட்டேங்க. ஏங்க இப்படி வந்து பயமுறுத்துறீங்க? சாரி, நீ கொஞ்சம் வெளியே வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க உள்ள வாங்க. அது நான் அப்புறமா வரேன். நீ கொஞ்சம் வெளியே வா ப்ளீஸ். சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்ல, நீங்க ஏதோ டென்ஷனா இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன பிரச்சனை? எனக்கு என்னங்க புது பிரச்சனை வந்துற போது? எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த டாக்டர் தான். எது? டாக்டர் சார் பிரச்சனை பண்றாரா? அவர் அப்படியெல்லாம் இல்லையே, ரொம்ப நல்ல மனுஷனாச்சே. நல்ல மனுஷனா இருந்தா மட்டும் போதாதுக்கா. எதிரில இருக்கிற மனுஷங்க கிட்ட நல்ல 4 வார்த்தை சிரிச்சு பேச தெரியணும். எப்ப பாரு சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்காரு, முடியல. அது எல்லாருமே எப்பவாவது கோவப்படுறது சகஜம் தானே. அவருக்கு ஒர்க்ல என்ன பிரஷரோ என்னவோ, பாவம். ஊர் உலகத்துல இவரை தவிர வேற யாருமே வேலை பாக்குறது இல்லையா என்ன? நீங்க சொல்ற மாதிரி இவர் எப்போ ஒரு நாள் கோவப்பட்டா பரவாயில்ல. நான் இங்க வந்து 30 நாள் ஆக போகுது. இந்த 30 நாள்ல சிரிச்சு பேசின நாள்னு சேர்ந்தாப்புல ஒரு 5 நாள் கூட இருக்காது. எப்ப பாரு கோவம் மட்டும்தான். எலக்ட்ரிக் கம்பிய கையில புடிச்ச மாதிரி எப்ப பாரு வெறுப்பாவே இருக்கிறது. குழந்தைங்க கிட்ட சிரிச்சு பேசுறது இல்ல, விளையாடுறது இல்ல, வெளிய கோவில், சினிமா தியேட்டர், பீச், பார்க்குன்னு எங்கேயுமே கூட்டிட்டு போறது இல்ல. எங்க அப்பாலாம் காசே இல்லனாலும் என்ன சின்ன வயசுல தோல்ல தூக்கி வச்சுட்டு கோவில் கோவிலா கூட்டிட்டு போய் திருவிழா காட்டுவாரு, கூத்து காட்டுவாரு, நாடகத்துக்கு கூட்டிட்டு போவாரு. ஆனா இங்க இவ்ளோ காசு பணம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? குழந்தைங்களை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு. பாவம் அந்த குழந்தைங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட விட மாட்டேங்கிறாரு. அவருக்கு பிடிச்ச சாப்பாடே கொஞ்சம் ருசியா அழகா சமைச்சு கொடுக்கலான்னு பார்த்தா ஒரு வாய் கூட சாப்பிடாம என் மேல இருக்கிற கோவத்துல அந்த திட்டிட்டு போறாரு. அவரை இரு இரு இரு, இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போவேன். இன்னும் நிறைய இருக்கு. இருமா, முதல்ல மூச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறமா பேசு. நீ சொல்ற இதெல்லாம் பண்றதுனால அவருக்கு குழந்தை மேல பாசம் இல்லைன்னா ஆயிடாது. அவருக்கும் குழந்தைங்கள ரொம்ப பிடிக்கும். அவர் எப்பவுமே ரொம்ப ப்ரொஃபஷனலான ஆளு. அதான் அவரோட ஒரே குறை. உன் கூட என்ன பிரச்சனையோ தெரியல, சண்டை போட்டுட்டே இருக்காரு. மத்தபடி ரொம்ப நல்ல மனுஷன். அட போங்கங்க. அடிஷனல் ஷீட் வாங்கி எழுதுற மாதிரி பக்கம் பக்கமா கம்ப்ளைண்ட் சொல்றேன். கடைசில அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பங்கிற மாதிரி நீங்க நல்லவர்னு சொல்றீங்க. சரி சுடர், டென்ஷன் ஆகாத. உனக்கு எழில பத்தி சாரி எழில் சாரை பத்தி தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். சாப்பாடு விஷயத்துல, பஞ்சுவாலிட்டி விஷயத்துல
கொஞ்சம் கரெக்டா இருக்கணும் தான் நினைப்பாரு. இப்போ சாப்பாடு விஷயத்தையே எடுத்துக்கோ. உன்னை திட்டாருன்னு தானே உனக்கு கோவம். அவரு சாப்பிடலையேன்னு உனக்கு கவலை இல்லைல்ல? அதெல்லாம் இல்லாம எப்படி இருக்கும்? அதெல்லாம் இருக்கதா செய்யுது. எனக்கு இந்த சாலட் அது இதெல்லாம் சுத்தமா செய்ய தெரியாது. அவருக்காக தானே செஞ்சேன். இப்படி திட்டிட்டு போறாரு. ஏன்டா செஞ்சோம்னு இருக்கு. அவ்வளவுதானே பிரச்சனை. நான் அதை சரி பண்றேன். ஆ? எப்படி? ஆ, அவர் ஒய்ஃப் இந்துவோட சமையல்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்து எப்படி சமைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் உனக்கு அவங்களோட கைப்பக்குவம் எப்படி இருக்கும்னு சொல்லி தரேன். அதை வச்சு நீ சமைச்சு போடு. அதுக்கப்புறம் அவர் கோவப்படவே மாட்டாரு. நல்லா சாப்பிடுவாரு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்துமதி எவ்ளோ சமைச்சு கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாம சாப்பிடுவாராமே. ஆனா அவங்கள மாதிரி சமைக்கிறேன்னு சொல்லி ஏதாவது சொதப்பிட்டா? நான் தான் இருக்கேன்னு சொல்றேன்ல. நீ என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு சொல்லி தரேன். நல்லா கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சமைச்சு போடு. என்ன சொல்ற? நாம சொல்றத எழுத்தர் கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கணும்னா இத நம்ம செஞ்சுதான் ஆகணும். சரிங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். ம், சரி. ம். தீபா, தீபா, சொல்லு பேய் மேடம், எங்க இருக்க? நான் இங்க ஹால்ல இருக்கேன். உன் குரல் மட்டும் தான் கேக்குது. என்ன விஷயம் சொல்லு. நான் அங்க வந்தா மட்டும் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருவியாக்கும். என்ன தீபா, காமெடியா? என்ன பத்தி உனக்கு தெரியாதுல்ல? இரு, உன் ஓனர் கிட்ட போய் நான் சொல்றேன். ஐயோ, இரு இரு இரு. பேய் மேடம், பேய் மேடம், பேய் மேடம். ஷோ, எங்க இங்க இங்க ஆ, இங்க. ஆ, ஆ. ஒரு முக்கியமான வேலையா இருந்தேன். அதான். சொல்லு பேய் மேடம். இனிமே உன் வேலைதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ம், அந்த பயம் இருக்கட்டும். இன்னைக்கு இங்க சுடர்னு ஒரு பொண்ணு வரப்போறா. சுடரா? ஐயோ, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? அவங்க எப்படி? உங்கள மாதிரியா இல்ல என்ன மாதிரியா? என்ன? அவங்களாவது என் கண்ணுக்கு தெரிவாங்களா? அதெல்லாம் தெரியவா. பக்கத்து வீட்ல இருந்து வரப்போறா. நாங்க சமைக்க போறோம். சமைக்க போறீங்களா? இவங்க ரெண்டு பேரும் காலை வச்சு சமைப்பாங்களோ? நான் சொன்ன பொருள் எல்லாம் வாங்கி வச்சிட்டல? எல்லாமே ரெடியா இருக்கு. ம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்க போறீங்களா? ஆ, சமைக்கும் போது ஆவி வரும். ஆவி சமைக்கிறத பார்க்க போறோம். ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒரு முக்கியமான விஷயம், கதை கேளு. என்ன? நீங்க சமைக்கிறத உப்பு காரெல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு டேஸ்ட் பார்த்து சொல்லணும் அதானே? இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. என்ன பண்ண போறோம்? தீபா, நான் இப்போ உன்னை முறைச்சு பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு அது தெரியுதா? முறைச்சு பாக்குறியா? எதுக்கு? ஏன் இப்படி ஏட கூடமா பேசினா முறைக்காம என்ன பண்ணுவாங்க? நான் சொல்ற விஷயத்த நல்லா கேளு. நான் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். ஆனா சுடர் கண்ணுக்கு நல்லா தெரிவேன். ஆனா நான் ஆவின்னு அவளுக்கு தெரியாது. இது என்ன கதை? ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்கு. எனக்கு ஆடியோ ஒன்லி, அவளுக்கு பாரு ஆடியோ வீடியோ சேர்த்து. இத பாரு, உனக்கும் தெரியற மாதிரி காட்டிக்கணும். தெரிஞ்சாதானே தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்க முடியும். என்ன சைலண்டா இருக்க? ஓ, முறைக்கிறியா? சரி 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 சரி, புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. நான் தெரியற மாதிரியே சமாளிச்சுக்கிறேன். போதுமா? ஏய், சுடர் தான் வந்துட்டா போல. நீ வா வா வா. வா வா வானா. எந்த பக்கம் இருக்கு? ஐயோ, போய் கதவை தர. ஓ, இந்த பக்கம் இருக்கா? இதோ போறேன். சுடர் தானே? ஆமா. உங்க ஃப்ரெண்டு இங்கதான் இருக்காங்க. ஏங்க, அவங்க இந்த பக்கம் நிக்கறாங்க, நீங்க அந்த பக்கம்னு சொல்றீங்க. கண்ணு தெரியல உங்களுக்கு? ஓப்பனிங்லயே டக் அவுட்டா? சமாளி.
ஆமாங்க, ஆமா. என் கண்ணு கொஞ்சம் மங்கலா தான் தெரியும். வாங்க. ஓ, என் பேரு ஐயோ! உங்கள பத்தி எல்லா டீட்டெயிலும் எனக்கு அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க இந்த பக்கமா வாங்க. ஆ. ம். அட வாங்க. ஆ ஆ. வாங்க. வாங்க. ஏங்க நீங்க போயிட்டீங்களா? ஏங்க போயிட்டீங்களா இல்லையான்னு ஒண்ணும் தெரியலையே. தெரிஞ்ச மாதிரி காமிக்கணும், தெரியாத மாதிரி காமிக்கணும். நீ ஒண்ணும் புரியலையே. நான் இப்ப என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குதே. ஏங்க இப்போ சொல்லுங்க. ஐயோ போயிட்டாங்களா? இப்படி சொல்லாம கொல்லாம இடம் மாறி போனா நான் எப்படி நடிக்கிறதுன்னே தெரியலையே. எப்படி நடிப்பு வரும்? சுடர், வெஜ் பிரியாணி செய்ய தேவையான எல்லா பொருளும் ரெடி பண்ணிட்டேன். யாரு? நீ ரெடி பண்ணியா? கால் வலிக்க மார்க்கெட் போய் நானும் வாங்கிட்டு வந்தேன். ஆமா சுடர், தீபா தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தா. ஆ, சரி, இந்து அக்கா எப்படி சமைப்பாங்கன்னு சமைச்சு காட்டுறீங்களா? ஆ, நான் என் கையால எந்த பொருளையும் எடுக்க மாட்டேன். ஏன்? ம். பேய் என்னைக்கடி பேசன் பித்தாள குண்டாலாம் தூக்கி பிரியாணி கிண்டி இருக்கு. இவ ஒருத்தி. நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பேன், நீ தான் சமைக்கணும். ஏன்னா அப்பதான் மறுபடியும் என்னோட உதவி இல்லாம இந்த டிஷ்ஷ உன்னால சமைக்க முடியும். ஆஹா, செம்மையா சமாளிக்கிறாளே. ம். ம்ஹும். ஆனியன் கட் பண்ணு. அடுத்து தக்காளிய கட் பண்ணு. 8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. இந்தம்மா குடி. ம். கிண்டு கிண்டு அதுலதான். ஓபன் பண்ணவா? ஓபன் பண்ணு. ஆவி பறக்குது. ஆமா, இங்கேயும் ஆவிதான். அவ்வளவுதான், சூடான சுவையான வெஜ் பிரியாணி ரெடி. வெஜ் பிரியாணி வாசம் மூக்கு தொலைக்குது. எப்படி கேக்குறது? நான் வேணா கொஞ்சோண்டு தட்டுல போட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லட்டுமா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். உனக்கு வயிற்று வலின்னு தானே சொன்ன? ஃப்ரிட்ஜில் தயிர் இருக்கு, பழைய சாதத்துல போட்டு சாப்பிடு. பாவி, ச்சே, என்னைய போய்
பழைய சாதம் சாப்பிட சொல்றீங்களா? இப்ப போய் குடு. ரசிச்சு சாப்பிடுவாரு. யாரு? அந்த டாக்டரா? அவரு டயட்னு சொல்லிட்டு ஆடு மாடு சாப்பிடுற மாதிரி தலையிழைய மட்டும் தான் சாப்பிடுவாரு. இதெல்லாம் எங்க சாப்பிட போறாரு? எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ போய் குடு சுடர். அப்புறம் பாரு எப்படி சாப்பிடுறாருன்னு. சரி சரி சமைச்சாச்சு, கொண்டு போயிட வேண்டியதுதான். அக்கா, என்னையம்மா? உங்களுக்கு கொஞ்சம் வச்சிருக்கா. கொஞ்சமாம்மா? ரொம்ப சந்தோஷமா. ஐயோ, யாரு பெத்த புள்ளையோ? நீ நல்லா இருப்பம்மா, நல்லா இருப்ப. சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவிருங்க. ஆ? ஏண்டி, நீ ஆவி கூடவே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கியே. ஹம், நீ எல்லாம் நல்லா வறுக்க போற. கழுவிதானே வைக்கணும். ஆ, பார்த்து போயிட்டு வாமா. ம் சரிங்க, ஆ. போய் வச்சிட்டு வந்துடுறேன். ம். நான் நினைச்ச மாதிரி மட்டன் பிரியாணி பண்ணலையே. மட்டன் பிரியாணி மட்டும் பண்ணியிருந்தா அந்த நாள்ல நம்ம அப்படியே ம். சரி, வெஜ் பிரியாணி திம்போம். இன்னைக்கு நம்ம நினைச்ச மாதிரி பிள்ளைங்களும் எழிலும் சாப்பிட போறாங்க. ஆ, அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டோன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆ, என்ன யாரையுமே காணோமே. நாமளே ஸ்பெஷலா சமைச்சிருக்கோம்னு சொல்லி கூப்பிட்டா கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும். ஆனா எப்படியாவது இவங்க எல்லாரையும் வர வைக்கணுமே. எப்படி வர வைக்கிறது? ம், ஆ, ஆஹா, வாசனையே பிரமாதமா இருக்கு. இதுவே போதும், எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்துரும். போ, 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 போ. சீக்கிரமா போ, எல்லாரும் கூட்டிட்டு வா. போ 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 போ, நல்லா போ போ. ஆ. ம். அச்சோ 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 அச்சோ. ஹாய் சுடர். கவின், சாப்பிடல? சாரி சாரி, சாப்பிட்ற மூடு இல்லை. எனக்கு ஒரு முக்கியமான டிராயிங் இருக்கு, அது முடிச்சிட்டு. ம் ஆ. ம். அடடடடா, என்ன வாசனை என்ன வாசனை. ஆஹா, இந்த வாசனை இதுக்கு முன்னாடி எப்போவோ ஸ்மெல் பண்ண மாதிரி இருக்கே. ஆமா, என்ன சாப்பாடு? ஆ? அத பைபாஸ்ல போற பஸ் மாதிரி சொயின்னு சாப்பிட மூடு இல்லைன்னு சொல்லிட்டு போனல. அப்புறம் எதுக்கு இப்ப மட்டும் கேக்குற? அதெல்லாம் சொல்ல முடியாது. போடா. நீ சொல்லலைன்னா என்ன, நானே செக் பண்ணிக்கிறேன். வழி விடு. ஐ, பிரியாணி. ம். ஆ, ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? இந்த ஸ்மெல்லே சூப்பரா இருக்கே, நிஜமாவே நீதான் செஞ்சியா? ஏய், இதுக்கு முன்னாடி நான் சமைச்சு போட்டு நீ சாப்பிட்டதே இல்லையா? அன்னைக்கு இப்படி வீட்டையே தூக்குற அளவுக்கு ஸ்மெல் வரலையே. அதுவும் இல்லாம இது எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஸ்மெல்லா இருக்கு, அதான் கேட்டேன். வேணும்னா சாப்பிடு, இல்லனா வச்சுட்டு போயிடு. நீ தான் ஏதோ அவசரமா டிராயிங் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னல, அது போய் பண்ணு. அம், சரி சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. ஆ. உனக்காக நான் சாப்பிட்றேன், ஓகே? ம். ம் எப்படி சூப்பரா? ம் ம் ம். டேய், என்னடா பண்ற? ஒரு நிமிஷம் இரு, எதுவும் பேசாத.
சூப்பர் சூப்பரோ சூப்பர். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதை நான் எப்போவோ சாப்பிட்ருக்கேன். நிஜமா இதை நீ தான் சமைச்சியா? நம்புடா, நான் தான் செஞ்சேன். என்ன சமைச்சீங்க? அபி வா 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 சீக்கிரம் எல்லாரும் வாங்க. சுடர் பிரியாணி செஞ்சிருக்காங்க. இதை சாப்பிட்டு பாரு, சூப்பரா இருக்கு.